இவரோட சட்டையில இப்படி ஒரு பொண்ணோட முடி வந்திருக்கும். என்னங்க நைட்லாம் எங்க போயிருந்தீங்க? ஏன் வீட்டுக்கே வரல? என்னது, யாரோ ஒரு பொண்ணு இரும்புற சத்தம் கேக்குது. ஏங்க தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு வேணாம் மீனாட்சி, ப்ளீஸ். இல்லையா மேடம், நான் சிவா பாஸ் ஏர்போர்ட்ல விட்டுட்டு நேரா ஆபீஸுக்கு போயிட்டு தான் இங்க வரேன். தம்பி பாஸ் இன்னும் அங்க வரல. நீ பாக்குறத பார்த்தா நான் என்னமோ போய் வெளில சாப்பிட்டு உங்ககிட்ட போய் சொல்ற மாதிரில பாக்குறேன். இங்க பாரு மீனாட்சி, உனக்கு நம்பிக்கைலாம் ரன்பீர்ட்டே கேளு. எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தது அவன் தான். ஹாய் பேட்டா. ஹாய் அங்கிள். இங்க பாத்தீங்களா? வாவ், இதெல்லாம் நல்லா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தது? எல்லாம் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர். அது மட்டும் இல்ல, நாங்க இன்னைக்கு மாலுக்கு போணுமே, நாங்க செம்ம ஜாலியா விளையாடுனே. வாவ், ஆனா என்னையும் கூட கூட்டு போயிருக்கலாம்ல. நீங்க கூப்பிட சொல்லிருக்கலாம்ல. சரி, என்னோட மிஸ்டேக் தான். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனா நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன மறக்காம கூட்டிட்டு போணும். ஓகே ஓகே. உங்ககிட்ட இவ்ளோ பொம்மை எல்லாம் இருக்கு, அங்கிளுக்கு எந்த பொம்மையுமே நீ வாங்கிட்டு வரலையா? நீங்க என்ன சின்ன குழந்தையா உங்களுக்கு விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வரதுக்கு? அப்போ எனக்கு எதுவுமே நீ வாங்கிட்டு வரல, அப்படிதானே? இல்ல, உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் போய் இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாட போறேன். ஓகே பேட்டா. என்ன சக்தி? என்ன? இல்ல, இது வரைக்கும் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் எதிர்பார்த்தது இன்னைக்குதான் நடந்திருக்கு. எதை சொல்ற மஹி? இவ்வளவு நாள் உன் முகத்துல எப்ப சந்தோஷம் வரும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்குதான் உன் முகத்துல தெரியுது. ஆமா மஹி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு ரீசன் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் என் மாமா தான் காரணம். புரியல. புகழ் மில்கி மேனன் ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருக்கான்ல, அது யாருன்னு தெரியுமா? யாரு? அது வேற யாரும் இல்ல மஹி, புகழோட அப்பா தான். சக்தி, வாட் ஆர் யூ சேயிங்? அவர்தான் புகழோட அப்பாவா? ஆமா மஹி, புகழ் இத்தனை நாளா அவன் அப்பா கூட தான் மில்கி மேனன்னு பழகிட்டு இருந்திருக்கான். இத்தனை நாளா எந்த அப்பாவை அவன் பிடிக்கலன்னு சொன்னானோ, யார் பேர் எடுத்தாலே அவன் கோவப்பட்டானோ, அந்த அப்பா கூட தான் அவன் அன்பா பேசி பழகிட்டு இருக்கான். அத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சக்தி, கேக்குற எனக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மஹி, அவ அப்பாவை பத்தி ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பெருமையா பேசுறான். அத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ சிவா கிட்ட பேசினியா? இல்ல மஹி. சக்தி, சிவா கிட்ட நீ பேசிருக்க வேண்டியது தானே?
புகழ்கிட்ட சிவா தான் அவ அப்பான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்துக்கலாம்ல. இவ்வளவு நாளா நீ இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த. பாவம் புகழ், இவ்வளவு நாளா அவ அப்பாவை அவன் தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டா பழகிறது அவங்க அப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏன் சக்தி, நீ நினைச்சதும் நடந்திருக்கும்ல. ம்ஹும். இல்ல மஹி, அது சரிப்பட்டு வராது. எதுக்காக? ஏன் சரி வராதுன்னு சொல்ற? இப்போ மாமா எங்களுக்கு சொந்தமானவர் இல்ல. அவருக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணமே ஆயிடுச்சு. இனிமே அவர் லைஃப்ல நாங்க டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு தான் நான் கிளம்பி தனியா வந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மாமா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. மீனுக்குட்டி, 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 என்ன புருஷங்கார இந்த பக்கம் இருக்கிறப்போ நீ அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க? இந்த பக்கம் திரும்பி படு. விடுங்க. மீனுக்குட்டி, என்னாச்சு? தலை வலிக்குது. தலைவலிக்குதா? நான் டேப்லெட் எடுத்துட்டு வருவா? வேண்டாம், தூங்குனா சரியாயிடும். சரி, நீ தூங்கு மீனாச்சி. எனக்கும் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டிய வேலை இருக்கு. ஆபீஸ்க்கா? வெளியே ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஆபீஸ் போவேன். அப்புறம் மீனுக்குட்டி, மார்னிங் டிஃபன்ல இருந்து வேணாம். ஏன்னா நான் போற இடத்துல சாப்பிட்டுப்பேன். அதனால எனக்காக நீ எதுவும் செய்ய வேணாம், சரியா? மன்மதாலி. குட் நைட் மீனுக்குட்டி. நாளைக்கு நீங்க எங்க போறீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என் தங்கம் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, நான் ஷூ போட்டுட்டு இருக்கேன். இல்ல, குட்டி பாப்பாவா இருந்த நீ ஷூ போடுற அளவுக்கு வளர்ந்துட்டியேன்னு கேட்டேன். லூசாப்பா நீ? நானே கஷ்டப்பட்டு ஷூ மாட்டிட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ணாம பேசிட்டு இருக்க. அதான் நீங்களே போட்டீங்களே. சரி, அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். அப்பா, என்னடா செல்லம்? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சாப்பா? ஆமாடா குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது அப்பா வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாம். நீங்க ஆபீஸ்ல இருந்து ஈவினிங் சீக்கிரமா வாங்க, அது போதும். என் தங்கம். அப்பா சீக்கிரமா வந்தா மித்ரா குடி ரொம்ப பிடிக்க மாட்டா செல்லம்? அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வாமிகாக்கு பர்த்டே. அவ இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு என்னை இன்வைட் பண்ணிருக்கா. அதுக்கு என்னடா செல்லம், தாராளமா போயிட்டு வா. வேணா அம்மா கூட கூட்டிட்டு போ. போயிட்டு வானா கார் அதுவா ஓடுமா? அது ஓட்டுறதுக்கு நீ வேணும்ல. அப்ப அப்பாவை டிரைவரா வர சொல்ற? டிரைவரா மட்டும் இல்லப்பா, அப்பா அம்மான்னு எல்லாரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். அது கூட தெரியல உனக்கு. சரி, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமா வந்துரு. சரி, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? அப்பா பர்த்டே பார்ட்டினாலே 6 to 6:30 தான்ப்பா. நம்ம 6 o'clock போனா போதும். 6 o'clock? ஐஸ்வர்யா கேட்டா என்ன சொல்றது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லணும். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா செல்லம், நீ சொல்லி அப்பா வராம இருப்பனா? கண்டிப்பா நான் வந்துடுறேன். அப்பா வேன் வந்துருச்சு, நான்
ஸ்கூலுக்கு போறேன். ம். அம்மா பாய்மா. பாய் செல்லம். அப்பா ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. ஓகேடா பாத்துக்கோ. பர்த்டே பார்ட்டினா பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் தான் கேட்பாங்க. இவன் என்னடானா ஆர்டர் போட்டுட்டு போறா. மீனாட்சி மீனாட்சி நான் ஆபீஸ் கிளம்புறேன். வாங்க போலாம். நீ எங்க மீனாட்சி வர? ஏங்க எனக்கு உங்க ஆபீஸ் பக்கத்துல ஒரு வேலை இருக்குங்க. நீங்க ஆபீஸ் போற வழியில என்ன இறக்கி விட்டுருங்க. என் ஆபீஸ் பக்கத்துல உனக்கு என்ன வேலை? ஷோ அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். கூட்டிட்டு போங்கன்னா கூட்டிட்டு போங்களேன். ஐயோ இவ எதுக்கு இப்ப என் கூட ஆபீஸ் வரேன்னு சொல்றா? இவளை விட்டுட்டு போனா தேவையில்லாம சண்டை வரும். கூட்டிட்டு போனா ஐஸ்வர்யாவை எப்படி பாக்குறது? இப்ப என்ன பண்றது? பேசாம கூட்டிட்டு போறதா சரியா இருக்கும். என்னங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல, வாங்க போலாம். போலாம் வா. மீனாட்சி இறங்க வேண்டிய இடத்த மறந்துட்டியா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இறங்க வேண்டிய இடத்த சொல்லாமலே வர. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆபீஸே வந்துரும். ஒருவேளை நீ என் கூட ஆபீஸ் வரையா என்ன? ஆபீஸ்க்கும் வரல, நான் இறங்குற இடமும் வரல. வந்தா நானே இறங்கிக்கிறேன். ம். இங்கதான் நிறுத்துங்க. என்ன மீனாட்சி பியூட்டி பார்லர் கிட்ட இறங்கிருக்க? எனக்கு இங்கதான் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. மீனாட்சி ஆல்ரெடி நீ பியூட்டியா தானே இருக்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? சரி நீங்க கிளம்புங்க. சரி நீ போ. ஹலோ ஹலோ, நான் மீனாட்சி பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் வீட்டுக்காரரு ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. அவர் ஆபீஸ விட்டு வெளியில எங்கேயாவது கிளம்புனா எனக்கு உடனே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம், நான் இமிடியேட்டா உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்ஸ். போன அம்மாவையும் காணும், சிவாவை பத்தியும் தகவல் தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா வீட்ல யாருமா இருக்கீங்கோ? யாரு இந்த நேரத்துல? ஒருவேளை பிச்சை கேட்டு வந்திருப்பானோ? யார் இருக்காமா வீட்ல? வீட்ல யாரும் இல்லப்பா. அப்ப உள்ளே இருந்து குரல் கொடுக்கறது யாரு? பேயா பிசாசா பூதமா? யோ என்ன நக்கலா? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. அப்படியா? உடனே போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு போறது நான் மட்டும் இல்ல, உன் வீட்டு ஆளும் தான். ஏன் வீட்டு ஆளா? ஆமா, காடி கொடசாஞ்சி உட்கார்ந்து இருக்கு பாரு, உன் வீட்டு ஆளு தானே. யோ உன் பொண்டாட்டி எதுக்குயா ஏன் வீட்டு வாசப்படியில கொண்டு உட்கார வச்சிருக்க? என்னமா பேசுது நீ? இது என் பொண்டாட்டி இல்ல, அவளால தான் நான் சாமியாராவே ஆனேன். இது என் வீட்டு ஆளு இல்ல, உன் வீட்டு ஆளு. நல்லா பாரு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்ன ஆச்சுமா? முதல்ல எந்திரி. என்ன ஆச்சுமா? என்ன இந்த கோலம்? யோ என்னையா எங்க அம்மா எதுக்கு இப்படி ஆக்குன? நான் எங்கம்மா ஆக்கினேன்? இதுவா வந்து என் காடிலே ஏறிச்சு. ராஜஸ்தான்ல இருந்து சிரிடி போக வேண்டிய என்ன தமிழ்நாட்டுக்கு காடியை திருப்பிடுச்சு. இதோட டார்ச்சர் தாங்க முடியாம என் காடியை தமிழ்நாட்டு பக்கம் விட்டுச்சு. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் நீ இப்படி ஆயிட்ட? எங்க போன? என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. ஏமா, மூளை வளர்ச்சி இல்லாத பெரியவங்க எல்லாம் எதுக்கு வெளியூருக்கு அனுப்புறீங்க? ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் பார்த்து சேர்க்கலாமேமா. டேய் யாருடா மூளை வளர்ச்சி இல்லாதவன்? டேய் ஒருவேளை சோறு போட்டியாடா நீ? அரே எங்க ஊர்ல சோறு கிடையாது, ரொட்டி சப்பாத்தி தான். அதான் வாங்கி கொடுத்தானே. நல்லா வாங்கி கொடுத்தா போடா.
வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி பேசுது பாரு. பத்திரமா பாத்துக்கோமா. ஏமா என்னம்மா இது? டெல்லிக்கு போ சொன்னா நீ எங்க போன? அம்மாடி, 2 ஆர்டிஸ்ட் சீனு ஒரே லொகேஷன்ல தான் போர் அடிக்கும். நாம லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? அம்மா இப்பவாவது சொல்லு, என்ன நடந்துச்சு? சிவா கூட தானே நீ டெல்லிக்கு போன? இல்ல பிளைட் மாதிரி வேற ஊருக்கு போயிட்டியா? ஏம்மா, அது என்ன உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டா பஸ் மாறி ஏறதுக்கு? பிளைட்டுமா? நான் சிவா கூட டெல்லிக்கு கரெக்டா தான் போனேன். டெல்லி ஏர்போர்ட்ல போய் இறங்கினேன். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வாசல்ல இருந்த கார்ல ஏறினேன். கார்ல ஏறினா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நான் ஏறின கார்ல ஏற்கனவே என்ன பிச்சை எடுக்க வச்சாங்கல்ல அந்த கிட்னாப்பர்ஸ் திரும்பவும் வந்து என்ன கடத்திட்டாங்கம்மா. ஓ, கடத்தினானுங்களா? என்ன கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வச்சு அடி அடின்னு அடிச்சு குமுறு குமுறுன்னு குமுறி ஒரு மூட்டையில கட்டி லாரியில ஏத்தி விட்டாங்கம்மா. அந்த லாரி கடைசியில ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு குடோனுக்கு போய் சேர்ந்துச்சா அங்க இருந்த ஆளுங்க என்ன வெளியில துரத்தி விட்டாங்க. மொழி புரியாம சுத்திக்கிட்டே இருந்தேன். கடைசியா இந்த சாய்பாபா கோயிலுக்கு போறவன பார்த்தேன். அவன் கையில கால்ல விழுந்து அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கும் புரியல. கடைசியில எப்படியோ அவனுக்கு புரிய வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டேம்மா. ஏமா, அவன் தான் தமிழ் நல்லா பேசுறான்ல, அப்புறம் ஏன் அவன் பேசுறது உனக்கு புரியலங்கிற? அவனுக்கு தமிழ் தெரியாதுதா, ஆனா என் கூட வந்து என்னோட டார்ச்சர்ல தமிழ் கத்துக்கிட்டான். என்னையும் ஹிந்தி கத்துக்க சொன்னா, எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது போடான்னு சொல்லிட்டேன். கடைசியில அவன் நல்லா தமிழ் கத்துக்கிட்டாமா. அப்படி தமிழ்நாட்டுக்காரனோட ஒரு ஹிந்திக்காரன் பழகுறான்னு வெய், அவன் மொழிய நாம கத்துக்கிறோமோ இல்லையோ நம்ம மொழிய அவனுக்கு கத்து கொடுத்துறோம். அதுதான்மா தமிழ்நாட்டுக்காரனோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த பெருமைக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சிவாவையும் சக்தியையும் பார்க்க விடாம பண்ணுன்னா நீ ஹிந்திக்காரனுக்கு தமிழ் கத்து கொடுத்தேங்கிற. அம்மடி, நான் என்னம்மா பண்ணுவேன்? அந்த கிட்னாப்பர்ஸ் என்ன தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு மட்டும் இல்லன்னா நான் சக்திய சிவா மீட் பண்ணவே விட்டுருக்க மாட்டேம்மா. இப்ப வரைக்கும் அவன் மீட் பண்ணானா இல்லையான்னு தெரியலையே. ஐடியா, சிவாவுக்கு போன் பண்ணி உனக்கு உடம்பு முடியல, நீ சீரியஸா இருக்கேன்னு ஏதாவது சொல்லி அவனை நான் இங்க வர வச்சிடறேன். ஐயோ, ஜெயில இருந்து பெயில் எடுக்கிறதுக்கு கட்டையால அடிச்சு கைய உடைச்சவளா செய்வ. இப்ப சிவாவை வர வைக்க என்ன பண்ண போறாளோ? கடவுளே கடவுளே, சிவா போன் எடுக்க கூடாது. போனையே எடுக்கல. நல்ல வேளை இந்த சிவா பையன் எப்படியோ நம்மள காப்பாத்தி விட்டுட்டான். மணி 12 ஐஸ்வர்யாவுக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுக்கணுமே. என்ன பண்றது? மீனாட்சி நம்ம ஆபீஸ்க்கு பேக் சைடு தானே இறக்கி விட்டோம். ஃபர்ஸ்ட் அவ இருக்கால போயிட்டாளான்னு பாப்போம். என்ன மீனாட்சி இன்னும் போலையே? இவ பேசுறத பார்த்தா இப்ப போக மாட்டா போல இருக்கே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். புடவை கடை, பார்லரு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா வீட்டுக்கு சீக்கிரம் போகவே மாட்டாங்க. வீட்டையே மறந்துடுவாங்க. முதல்ல இதுக்கெல்லாம் ஒரு லாக்டவுன் போடணும். இப்ப நம்ம வெளியில போனா மீனாட்சி கிட்ட மாட்டிப்போம். எங்க போறீங்க நம்மளை கேட்டா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்ணலாம்?